டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 48 தொகுதிகளை கைப்பற்றி அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது பாஜக. இந்த தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி முடிவுகள் மாறியுள்ளன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். சங்கம் விகார் தொகுதியில் வெறும் 344 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆம் ஆத்மி வேட்பாளர் தினேஷ் மோகன் ஐயாவை பாஜக வேட்பாளர் சந்தன்குமார் சௌதரி தோற்கடித்தார். திரிலோக்புரி தொகுதி பாஜக வேட்பாளர் ரவிகாந்த் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி வேட்பாளர் அஞ்சனா பர்சாவை விட 392 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ஜங்புரா தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் மணிஷ் சிசோடியாவை 675 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் பாஜக வேட்பாளர் தர்விந்தர் சிங். திமர்பூரில் ஆம் ஆத்மி வேட்பாளர் சுரிந்தர் பால் சிங்கை விட பாஜக வேட்பாளர் சூரிய பிரகாஷ் கத்ரி 1168 வாக்குகள் மட்டுமே அதிகமாக பெற்றார். ஆம் ஆத்மி சார்பில் ராஜிந்தர் நகரில் போட்டியிட்ட துர்கேஷ் பதக் பாஜகவின் உமங் பஜாஜை விட 1231 வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியடைந்தார். மெஹ்ரூலி தொகுதியில் பாஜக வேட்பாளர் கஜேந்திர சிங் யாதவ் ஆம் ஆத்மியின் மகேந்தர் சௌதாரியை விட 1782 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். டெல்லி கண்டோன்மெண்ட் 2029 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆம் ஆத்மி வேட்பாளர் வீரேந்திர சிங் வெற்றியடைந்திருக்கிறார். மால்வியா நகரில் ஆம் ஆத்மி வேட்பாளர் சோம்நாத் பார்திக்கு பாஜக வேட்பாளரை விட 2131 வாக்குகள் குறைவாக கிடைத்தது. கிரேட்டர் கைலாஷ் தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஷிகா ராய் 3188 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆதாஷ் நகர் தொகுதியில் 4230 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆம் ஆத்மி வேட்பாளர் அஜய் தத் வெற்றி பெற்றுள்ளார்.